ஜாமான் எல்லாம் காட்டினேன்ல வீடியோவில், அதுவுமே அம்மா வாங்கி கொடுத்தது தான். நம்மளுக்குள்ளே தான் அப்படின்றனால சீரா வந்து பரப்ப மாட்டாங்க. சும்மா இந்த மாதிரி உனக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்றதுக்காக வச்சு கொடுக்குறது தான். பித்தளையில் என்னென்ன ஜாமான் கொடுத்தாங்க அப்படின்னா, சூடத்தட்டு கொடுத்துருந்தாங்க, சாம்பிராணி போடுவோம்ல தூவக்கால் அது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளி பிள்ளையார் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த வெள்ளி பிள்ளையாரை சுற்றி கிளாஸில் வந்துட்டு ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருந்து வந்து நம்ம கார்லேயும் வைக்கலாம், வீட்டில் சாமி படத்துக்கிட்டேயும் வைக்கலாம். நான் அம்மா எனக்கு கொடுத்தாங்க அப்படின்றனால வீட்டு சாமியிலே நான் வந்து வச்சுட்டு, வெள்ளி பிள்ளையார் மட்டுமே அவ்வளோ ஆயிரத்துக்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னாங்க. எதுக்குமா இது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கேட்குறது இல்லை, முறை உனக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்றனால கொடுத்தாங்க. எங்கள் பக்கம் வந்து மாமியார் வீட்டில் மாமியாராக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யாருமே இது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களே கிடையாது. அதனால இது தேவையில்லை அப்படின்னு அவங்களும் சொல்லி பார்த்துட்டாங்க. பட் அம்மா வந்து நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. சூடம் வைக்கிற தட்டு ஒன்று, நல்ல கனமான ஒரு பெரிய குத்து விளக்கு ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக சாமிக்கு வாங்குகிற பித்தளை ஜாமான் வந்து நல்ல திருத்தமாக பார்த்து வாங்கணும், அப்போ தான் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் தங்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படி தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு வந்து பார்த்துருந்துருக்காங்க. அது வந்து அவ்வளோ லட்சணமாக இல்லை அப்படின்றனால அது வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வேறு கடையில் பார்க்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு ஸ்டாக்கில் இனிமேல் தான் வரும்னு சொன்னனால அது மட்டும் வாங்கலை. அதுக்கு பதிலாக அம்மா கொஞ்சம் பழைய விளக்குகள்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. சரி அதில் உள்ளதில் விளக்கு வந்து எனக்கு பிடிச்சதை எடுத்து அதை வந்து நான் பாலிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சின்ன சின்ன விளக்காக உள்ள மாட விளக்கு மாதிரி உள்ளது எல்லாமே அம்மா நிறையா வந்து வச்சுருந்தாங்க. அது அப்புறம் அன்னபூரணி சிலை இது எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. சரி அதில் உள்ள ஜாமான்லாம் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோ, அதை வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துட்றேன்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களோடது பிரித்து எடுக்கும் போதே இன்னும் 3-4 சில்வர் ஜாமான் புதுசு வந்தது. இதையும் உனக்கு வேணால் எடுத்துக்கவே, நான் எங்கே தனியாக யூஸ் பண்ணுறேன்ட்டு அதையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி